இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன். அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, வந்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு என்னடி குறைச்சல்? நொண்டியா மொடமா 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க, நல்ல பசங்க. இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் கண்கலகாம காப்பாத்துவாங்க, நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு மாப்பிளை பாக்குறதா? பொண்ணுங்க அவளுங்க ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிளை பார்க்க வேண்டாம். இத கூலிக்கார பசங்களை கட்டிக்கிட்டு அவளுங்க எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளுங்க? ஏன் கூலிக்காரனோட குடும்பம் நடத்த முடியாதா? என்ன நீ கட்டிக்கிட்டப்ப நான் என்ன கோடீஸ்வரனா வந்த? கூலிக்காரன் தாண்டி. 25 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தல, 4-5 பிள்ளைகளை பெத்துக்கல, வீடு வாசல் வாங்கலையா? வரும்போதே எவனும் கோடீஸ்வரன் இல்லடி. அவங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அம்மா படிக்காதவங்க, உங்களை கட்டிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. நாங்க படிச்சவங்க, நாங்க எதுக்காக அந்த